السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى في محكم القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم. وقال نبينا عليه الصلاة والسلام: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين، أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஏந்தல் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. சஹாபாக்கள், தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தை பெற்றோர்கள், நமது ஆசிரிய பெருமக்கள், வாழ்ந்தும் மறைந்தும் இருக்கும் அனைத்து நல்லுள்ளங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. மருத்துவமனைகளில் நோயுற்று கொண்டிருக்கிற நம் சகோதர சகோதரிகள், பெரியவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் பூரண ஷிஃபாவை வழங்கி அருள் புரிவானாக. நோயில்லாத வாழ்க்கையை கொடுத்து இந்த ஜும்மாவின் பரக்கத்தை கொண்டு அழகிய பரக்கத்து புரிந்த எதிர்காலத்தை நமக்கும் நம் குடும்பத்திற்கும் அல்லாஹ் உரித்தாக்குவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் நேசத்திற்குரிய தலைவராக, நேசத்திற்குரிய ஒரு மகானாக கூட நபிகள் நாயகத்தை உலகம் கொண்டாடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் நேசிக்கிறோம் என்ற தலைப்பின் கீழ் பல நூல்கள் வெளியே வந்திருக்கிறது. அது சம்பந்தமான புத்தகங்கள் ஆய்விலே ஈடுபடும் பொழுது பிரமிக்க வைக்கிற செய்திகள் எல்லாம் அதிலே ஒளிந்திருப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஏன் நபிகளாரை நாம் நேசிக்கிறோம்? அதிலும் குறிப்பாக முஸ்லிம்கள் ஏன் நேசிக்கிறார்கள்? முஸ்லிம்கள் நேசிப்பது என்பது அது எதற்காக வேண்டி அவர்கள் நேசிக்கிறார்கள்? அது ஃபர்தா, அது சுன்னத்தா, அல்லது அவர்கள் நேசிக்க வேண்டும் என்ற புரிதலோடு அவர்களுக்கு மார்க்கத்திலே வலியுறுத்தப்படுகிறதா? எதையெல்லாம் இந்த மார்க்கம் நபியின் நேசம் சம்பந்தமாக பேசுகிறது என்று பார்த்தால் வியர்ப்பிற்குரிய ஒரு வசனம் குர்ஆனிலே ஜொலித்திருப்பதை நம்மால் அறிய முடியும். அல்லாஹ் உலகத்திலே வாழ்கிற காலகட்டத்தில் மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற ஆயுட்காலத்தில் பல உறவுகளை சந்திக்கிற நல்ல நசீபை அல்லாஹ் வழங்குகிறார். ஈன்றெடுத்த தாயில் இருந்து நாம் கடைசியில் நிறைவு செய்கின்ற நம்மளுடைய நாட்களிலே எத்தனையோ மனிதர்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். அந்த மனிதர்களில் எத்தனையோ பேருக்கு நம்மளுடைய அன்பை பரிமாறி கொண்டு இருக்கிறோம், நம்மளுடைய பாசத்தை பரிமாறுகிறோம், நம்மளுடைய எல்லா விதமான விஷயங்களையும் பரிமாறி நேசத்தை பரிமாறி கொண்டிருக்கிறோம். இந்த ஹுப்பை, இந்த முஹப்பத்தை, இந்த நேசத்தை நாம் பரிமாறுவதில் சிறந்த உறவு எந்த உறவு என்று குர்ஆன் சொல்கிறது. குர்ஆன் சொல்கிறது, நீங்கள் நேசிக்கிற உறவுகளில் சிறந்த உறவு எது? நான் நடந்து கொண்ட மனைவியா, அல்லது என்னை ஈன்றெடுத்த தாயா, அல்லது நான் பெற்ற பிள்ளைகளா, அல்லது எனக்கு ஓதி கொடுத்த உஸ்தாதுகளா, அல்லது நான் பெற்றுக்கொண்ட என்னுடைய உறவுகளில் என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளா? நான் யாரை அதிகம் நேசித்தால் தகும் என்ற செய்திகளில் ஹதீஸ்களே
அதிகமாக நம் கால்களில் விழுந்த முக்கியமான செய்திகள் காதிலே நம்மளுடைய தாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்க்கு சொன்னார்கள் உம்முக் உம்முக் உம்முக். அதற்கு பின்னால் வாபிக் கடைசியில் சொன்னார்கள். அதற்கு பின்னால் தந்தை என்று சொல்லி காண்பித்தார்கள். இதே போன்று குர்ஆன் சொல்லுகிறது அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். முஃமின்களுக்கு அவர்கள் வாழ்கின்ற காலகட்டத்தில் அவர்களுக்கு நேசத்தில் ரொம்ப தகுதியானவர்கள், ஆக சிறப்புடையவர்கள் யார்? அவர்களுடைய உயிருக்கும் மேலாக முஃமின்களுக்கு நேசமானவர் இந்த நபி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் தான் ஆக நேசத்திற்குரியவர்கள். குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும். குர்ஆன்ல இன்னொரு ஆயத்து, உங்களுடைய தந்தை, உங்களுடைய தாய், உங்களுடைய மூதாதையர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேர பிள்ளைகள் என்று உங்கள் உறவுகளில் நீங்கள் வரிசையாக சொல்லி வாருங்கள். அஹப்பு இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலி. இவர்கள் அல்லாஹ் ரசூலை விட என்பதெல்லாம் அல்ல, அல்லாஹ் ரசூலை விட யாரையும் நாம் நேசித்திட முடியாது. இது முஃமின்களுக்கு இறைவன் இருக்கிற முக்கியமான ஒன்று. இங்கே என்ன தெரியுமா, இந்த இடத்துல இப்ப என்ன ஆகிவிட்டது தெரியுமா? ஈமானுக்கு தேவையானது, ஈமான் வேண்டும் என்றால் என்ற நிபந்தனைக்கு முஹம்மது ரசூலுல்லாஹுடைய முஹப்பத் ஒரு நிபந்தனை. நீ முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொள்கிறாய் என்றால் தான், அவர்களை நீ நேசிக்கிறாய் என்றால் தான் உனக்கு ஈமானே வரும் என்பது இந்த குர்ஆன் ஆயத்து சொல்கிறது. ரசூலை நேசிக்கல, ரசூலை பிரியப்படல, ரசூலின் விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் அலட்சிய போக்குகள் இருக்கிறது என்றால் உன் ஈமானில் குறை இருக்கிறது என்பது பொருள். அதனாலதான் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி. உங்கள யாராவது ஈமான் கொள்ளாமல் இருந்தால், ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி, நான் மிவ்வாலிதிஹி, அவருடைய தந்தை தாயை விட, மிவ் வலதிஹி, அவருடைய பிள்ளைகளை விட, வன்னாசி அஜ்மாஇன், ஏனைய தன்னுடையோடு வாழக்கூடிய சக உறவுகளை விட, அனைத்து உறவுகளை விட என்னை யார் நேசிக்காமல் இருக்கிறாரோ அதுவரைக்கும் உங்கள ஒருவர் ஈமானை பூரணமாக பெறமாட்டார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் நேசிக்கிறோம்? முதல்ல நேசம் என்கின்ற கரம் என்பது எதனால ஏற்படும் என்பதை கொஞ்சம் யோசிக்கணும். முதல்ல இயற்கையாகவே ஒருவருக்கு நேசம் ஒருவர் மீது ஏற்படுகிறது என்றால் அவர் அழகாக இருந்தால் ஏற்படும். ஒருவர் லட்சணமாக இருந்தால் அவர் மீது நேசம் ஏற்படும். அவரிடம் பேச வேண்டும் என்று தோன்றும், அவரிடம் சலாம் சொல்ல தோன்றும், அவரிடம் பழக வேண்டும் என்று தோடும், அவர்களோடு நல்ல விஷயங்களை தொடர்பு கொள்ளலாம் என்று தோடும், சில நல்ல விஷயங்களை பேசிக் கொள்ளலாம் என்று தோன்றும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மீது சையதத்தனா சுலேஹா அம்பையாருக்கு ஏற்பட்ட நேசத்தை போன்று நாம விளங்க வேண்டும் என்றால் லைலாவிற்கு மஜ்னூனிற்கு லைலாவின் மீது ஏற்பட்ட நேசத்தை போன்று அவர்கள் கண்களிலே யார் அழகாக தோன்றுகிறார்களோ அவர்கள் மீது நேசம் ஏற்படும். இது இயற்கை. கவிதையில் சொல்லுவார்கள், குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், நபி யூசுஃபை சுலேஹா அம்மாவின் மீது குறை கூறும் பொழுது, யூசுஃபையும் சுலேஹாவையும் சேர்த்து வைத்து சுலேஹா மையல் கொண்டாலே என்று அவளுடைய கற்பின் விஷயத்தில் குறை கூறிய பொழுது குர்ஆன் சொல்லுகிற சூரத்து யூசுஃபுடைய வார்த்தை, எல்லா ராணிகளையும் சுலேஹா அம்மையார் அழைத்து மாலை விருந்துக்கு அழைத்து வைத்தால் எல்லோரும் வந்து அமர்ந்து கொண்டு இருந்தார்கள். அத்தனை பகவரமாக இருக்கிற உணவு பண்டங்களுக்கு இறங்க பழங்களையும் கையில் இடது கையில் கொடுத்தால், வலது கையில் ஒரு கத்தியையும் கொடுத்தால், பணிப்பெண்ணிடம் சொன்னால் எல்லோருடைய கையிலும் பழம் இருக்க வேண்டும், எல்லோருடைய கையிலும் கத்தியும் இருக்க வேண்டும் என்று அன்னை சுலேஹா சொன்னார்கள். அப்பொழுதுதான் குர்ஆன் சொல்லுகிறது, அன்னை சுலேஹா அம்மா சொன்னார்கள், இப்பொழுது அந்த யூசுஃபை வரவழையுங்கள் என்று சொன்னார்கள். சும்மா எல்லாம் வரல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படியெல்லாம் அரண்மனையில் இருக்கிற ஆக உயர்ந்த அற்புதமான ஆடைகளை அணிவித்து சபைக்கு வர சொன்னார்கள். வருவதற்கு முன்னால் இங்கு ராணி உத்தரவு விடுகிறார்கள், இப்போது உண்ணுங்கள் என்று சொல்லுகிறார்கள். எல்லோரும் பழத்தை அழுத்துகிறார்கள் கத்தியை கொண்டு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிராஸ் பண்ணும் பொழுது
குர்ஆன் சொல்லுகிறது, அந்த கத்தி அந்த ராணிகளின் கரங்களை தீண்டி எல்லோருக்கும் ரத்தம் வந்தது, ஆனால் யாரும் அந்த வலியை கூட உணரவில்லை. காரணம், யூசுஃபின் மீது உண்டான அந்த அழகிலே எல்லோரும் பிரமித்து போனார்கள். அப்பொழுதுதான் சொன்னார்கள், ஜுலேஹா விழுந்ததில் தப்பே இல்லை என்று எல்லோரும் சொன்னார்கள். இது குர்ஆன் சொல்லுகிறது. ஹதீஸிலே வருகிறது, இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றோர்களுடைய வரலாறு வரிகளிலே யூசுஃபுடைய அழகை விட மிக சிறப்பு என்று நாம் பெருமானாரை சொல்லலாம். அப்படி பெருமானாரை சொல்லும் பொழுது எனக்கு ஒன்று தோன்றுகிறது, யூசுஃபினுடைய அந்த சபையிலே அவர்கள் கரத்தை தான் அவர்கள் எல்லோரும் வெட்டினார்கள். நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகை கொண்டு நேசிக்கப்படுவார்கள் என்றால் நம்முடைய இருதயங்களே அறுபட்டு விடும் என்று சொல்வார்கள். நம்மளுடைய இருதயங்களே அறுபட்டு விடும். கரமல்ல, உயிர் நாடிகள் துடிக்கும் அந்த நேசத்தை, அழகின் நேசத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், உலகத்திலேயே பௌர்ணமி நிலவை நான் ஒவ்வொரு முறையும் பார்க்கிறேன் நாயகமே, முக்மிரில் முஹ்மிர், அழகிய பௌர்ணமி நிலவை யா ரசூலல்லாஹ் இன்று என் மடியில் உங்கள் முகத்தில் தான் பார்க்கிறேன் நாயகமே என்று சொல்வார்கள். இத்தனை அழகு பெற்றவர்கள் எமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் நாம் நேசிக்கிறோம், இன்னும் நேசிக்க. கமாலுல் ஹுல்க், படைப்பு மட்டுமா என்றால் குணமும் பூரணம், குணம் பூரணம் பெற்றவர்கள். எங்கு தொட்டாலும் இனிக்கிறது, எதை பற்றி கேட்டாலும் ஆலோசனை இருக்கிறது. உம்மா என்றால் அதற்கு ஹதீஸ், கூட பிறந்தவர்கள் என்றால் அதற்கு ஹதீஸ், நிற்பதற்கு ஹதீஸ், நோய் நிவாரணத்திற்கு ஹதீஸ், பலா முசிபத்துகளுக்கு ஹதீஸ், ஜின் ஷைத்தான்களுக்கு ஹதீஸ், தலைமைத்துவத்திற்கும் ஹதீஸ், ஏழை எளியவர்களுக்கும் ஹதீஸ். ஒரு பக்கம் சொல்லுகிறார்கள் பிரம்மாண்டமான ஹதீஸ், ஒரு பக்கம் நான் மிஸ்கீனாகவே வாழ வேண்டும் என்று சொல்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் குணத்திலே தித்தி இனிக்கிறது. அல்லாஹ் ஒரே அடியாக குர்ஆனில் சொன்னான், இன்னக லஅலா குலுகின் அஸீம், உங்க குணத்தை மாதிரி வேற யாரு குணமும் கிடையாது என்று முடித்து விட்டார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய குணத்திற்குரியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், அன உத்திம்ம மகாரிமல் அக்லாக், குணங்களின் சங்கைகளை பூரணப்படுத்துவதற்கு அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான் என்று சொல்வார்கள். அதனால் நாங்கள் நேசிக்கிறோம். நாம் நேசிக்கிற கடமை எதற்காக? இரண்டாவது, மூன்றாவது கராபத். கராபத்னா நம்மளுடைய உறவுகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? நம்மளுடைய பெற்றோர், நம்மளுடைய பிள்ளைகள், சொந்த பந்தலில் அவர்கள் யார் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய தந்தையின் ஸ்தானம் என்ற ஹதீஸ் சொல்கிறது. ஷரியத்தின் சட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிதுடைய ஸ்தானம். ஆகையால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை யாரும் திருமணம் செய்துவிட முடியாது. பெருமானாரினுடைய மனைவிமார்களை யாரும் திருமணம் செய்துவிட முடியாது. ரசூலின் மறைவுக்கு பின்னால் அவர்கள் முழு முஃமின்களுக்கும் உம்மஹாத்துல் முஃமின், உம்மாக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்படி என்றால் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தந்தை, நம்முடைய தந்தை. நான் நேசிக்க வேண்டிய முதன்மையான ஒரு ரூஹ் எது என்றால் அது எனது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாலாவது விஷயம் என்ன தெரியுமா? அவர்களை நாம் நேசிப்பதற்கு காரணம் இஹ்சான். பெருமக்கள், இஹ்சான். துன்யாவிலையும் அவங்க நமக்கு உபகாரம் செய்கிறார்கள். நாம துன்யாவை விட்டு புரிந்து போகும் பொழுது கபூரிலும் அவர்கள் நமக்கு உபகாரம் செய்கிறார்கள். கபூரை விட்டு நாம ஆகிரத்துக்கு போனால் அங்கேயும் நமக்கு உபகாரம் செய்கிறார்கள். இவர்களை நேசிக்காமல் வேற யாரை நேசிக்கிறது? துன்யாவில வாழும் காலகட்டத்தில் ஜூத், ஏழைகளுக்கு ஜகாத்தை வழங்கி கொடுப்பதில் முதன்மையாக படைத்துக் கொண்டு உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் சங்கை செய்கின்ற அளவிற்கு அற்புதமான திட்டங்களை வகுத்து கொடுத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன்னரையில இருக்கும் பொழுது தத்ரி மன்ஹாதா, அல்லாஹ் சொல்லுவார், இது என்னன்னு தெரியுமா இந்த வேதம் என்றெல்லாம் கேட்பான். அப்புறம் ஒரு மனிதரை எடுத்து நிக்க வச்சு மன் தத்ரி மன்ஹாதர் ரஜுல், இந்த மனிதர் யார் என்று தெரியுமா என்று அல்லாஹ் கேட்பான். தெரியும் என்று முஃமின்கள் சொல்வார்கள். தெரியும் என்று அந்த மனிதரை நேசித்தவர்கள் சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க இல்லையா, யா ரசூலல்லாஹ் அவலஸ்னா இஹ்வானுக, நாயகமே நாங்கெல்லாம் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா, நாங்கள் எல்லாம் உங்களுடைய அன்பர்கள் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், அன்தும் அஸ்ஹாபி, நீங்கள் என்னுடைய சஹாபாக்கள், என்னுடைய இஹ்வான்கள் யார் தெரியுமா? ஃபகத் துமினு பி, என்னை கொண்டு அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள். வலை யுரானி, ஆனால் அவர்கள் என்னை பார்த்திருக்க மாட்டார்கள். என்னை ஈமான் கொண்டிருப்பார்கள்,
என்னை பற்றி பேசினால் கண் கலங்குவார்கள், என்னை பற்றி பேசினால் நெஞ்சம் வலிக்கும், என்னை பற்றி பேசினால் ஆசையாய் கேட்பார்கள், என்னை படிப்பார்கள், என்னை பின்பற்றுவார்கள், என் விஷயத்தில் ஞானம் ஏற்படும் பொழுதெல்லாம் அவர்கள் சுபிச்சமான மகிழ்வை ஏற்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் அவர்கள் என்னை பார்த்து இருக்க மாட்டார்கள். கபூரிலே சொல்வான் ஒரு முஹ்மின், அல்லாஹ் அந்த நசீபை நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அத்ததரி மன் ஹாதர் ரஜுல், இந்த மனிதர் யார் என்று தெரியுமா? அவர் சொல்லுவார், நஅம் சையதுனா வ ஹபீபுனா வ மௌலானா வ முர்ஷிதுனா வ நூர அர்சினா, யா அல்லாஹ், எங்களுடைய தலைவர், எங்களுடைய நேசர், எங்களுடைய தந்தை, எங்களுடைய ரசூல், எங்களுடைய நபி முஹம்மத் என்று சொல்லுவோம். அந்த கேள்விக்கு அப்புறம் பாதி கபரிலே பாதி அதாபுகள் குறைக்கப்படும். கபரினுடைய லேசுகள், கபரினுடைய கேள்விக்கு உபகாரமாக இருப்பவர்கள் நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியில் மறுமையில் எத்தனையோ அடுக்கு கொண்டு போகலாம். பிரம்மாண்டமான 3 தருணங்களை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒன்று முராஃபகத், ரசூலோடு இருக்கிற அந்த தோழமை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்கும் பொழுது ஒரு சிறுவர் சொல்வார் இல்லையா, ரசூலுல்லாஹ் முராஃபகத்துக ஃபில் ஜன்னah, உங்களோடு நான் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள். சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், கொஞ்சம் அதிகமாக தஹஜ்ஜத் தொழுகுங்கள் என்று சொல்வார்கள். இரவு தொழுகை தொழுவீங்க, கொஞ்சம் அதிகமாக தொழுவீங்க. இரவு தொழுகைக்கும் ரசூலினுடைய முராஃபகத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், முராஃபகத்துக ஃபில் ஜன்னah. இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மிகப்பெரிய உபகாரம் நாளை மறுமையிலே ஹவுதுல் கௌசர் என்ற நீர் தடாகத்தில் ரசூலின் கரத்தில் இருந்து வரக்கூடிய அந்த நீர் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம் சீவாக்கி தருவானாக. அது ரசூலுக்கு மட்டும்தான் அந்த அனுமதி, வேறு யாருக்கும் இல்லை அங்கிருந்து நீர் கொடுப்பதற்கு. கௌசர், இன்னா அஅதைனா கல் கௌசர், உங்களுக்கு நான் கௌசர் என்ற பெரும் ஹவுஸை நாளை கொடுக்க இருக்கிறேன் நாயகமே. தண்ணீர், எந்த தண்ணீரை விலை கொடுத்து வாங்க நாம் தயாராக இருக்கிறோமோ, எந்த தண்ணீர் இல்லை என்றால் மனிதன் வாழ்வதற்கே முடியாமல் போய்விடுமோ, நாளை மறுமையிலே வியர்வையில் மூழ்கி கொண்டிருப்பவனுக்கு மத்தியில் சொர்க்கத்திற்கு தகுதி என்று முத்திரையிட்டதற்கு பின்னால் கௌசர் நீர் தடாகத்தில் குடித்தால் தான் சொர்க்க வாடையே தன் உடம்பில் ஏறும். அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற கௌசரை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையிலே தருவார்கள். மூன்றாவது நபிகள் நாயகத்தினுடைய ஷஃபாஅத் ரசூலுல்லாஹ், தவிர்க்க முடியாத எந்த நபிமார்களும், எந்த ரசூல்மார்களும், எந்த அடியார்களும் ஷஃபாஅத் ரசூலில் இருந்து வெளியே வந்துவிட முடியாது. அவர்களுடைய ஷஃபாஅத், அவர்களுடைய துஆ, அவர்களுடைய அற்புதமான அந்த வேண்டுகோள் அல்லாஹ்விடம் வைக்கும் பொழுது அந்த பரிந்துரையின் அடிப்படையில் நமக்கு கிடைக்கிற அந்த சொர்க்கம். இத்தனை உபகாரம் பெற்றிருக்கிற மனிதரை நாம் நேசிக்காமல் இருக்க முடியுமா? இப்படி உபகாரங்கள் செய்யப்பட்ட நமக்கு எத்தனையும் நேசிக்குவதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நேசத்தை முழுவதுமாக நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ரசூலின் மீது எந்த நேசத்தோடு நாம் பகிர்ந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதை அல்லாஹ் எல்லா காலங்களிலும் நிலைநிறுத்த செய்து நம் உயிருக்கும் மேலாக பெருமானாரினுடைய நேசத்தையே நம் ஈமானின் முதன்மையாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்ஷா அல்லாஹ் தினமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலிது ஷரீஃப் நமது பள்ளியின் மக்ரிப் தொழுகைக்கு பின்னால் நடைபெற்று வருகிறது. எதிர்வரக்கூடிய திங்கட்கிழமை இன்ஷா அல்லாஹ் சரியாக அதே திங்கட்கிழமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறர் அந்த துஆவையும் மறைவுக்கான துஆவையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்ற எத்தனை இன்மகளோ அதை பற்றி உண்டான சுருக்கமான விளக்கங்களையும் மக்ரிபில் இருந்து இஷா வரைக்கும் சிறப்பு துஆவோடு கூட்டம் நிறைவு பெறும். ஜமாத்தார்கள் அவசியம் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உணவு தபுருக்கு இன்ஷா அல்லாஹ் விநியோகிக்கப்படுகிறது. வக்ஃப் திருத்த சட்டத்தின் மசோதாவை ஜாயின்ட் பார்லிமெண்டின் உள்ள மெம்பர்ஸ்கள் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட QR கோடை அநேகமாய் நாம் எல்லோரும் அதை ஃபில்லப் பண்ணியிருப்போம் நினைக்கிறேன். இல்லாத பட்சத்தில் இன்று 14ஆம் தேதிக்குள், அதாவது இன்றைய இரவுக்குள் என்று ஒரு தகவல் வருகிறது. நாளை இன்று வெள்ளிக்கிழமை இரவுக்குள்ள நம்ம அதெல்லாம் முடிச்சு ஆகணும். இது பற்றி பேச வேண்டும் என்றால் ஜுமாவிலே ரொம்ப அழுத்தமாக நாம் ஏற்கனவே பேசி இருக்கிறோம். பெருமக்களே, பல லட்சம் தேவைப்படுகிறது, குறுகிய லட்சங்கள் தான் வருகிறது. இயன்ற அளவிற்கு நாம் ஃபில்லப் பண்ணிட்டு முடிந்த அளவுக்கு அதை நம்மளுடைய நண்பர்கள் சகோதரர்களுக்கு எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அதை ஷேர் செய்யுங்கள். அதன் நன்மையும் அல்லாஹ் நமக்கு வழங்கி அருள் புரிவானாக. தவறான திருத்தங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து அவர்கள் உள்ளத்தை அல்லாஹ் திருத்தி மாற்றி எழுதி அருள் புரிவானாக.